கருவளையம் வந்துட்டு இருக்குதா, இயற்கையான 4 பொருள் 5 ரூபாயில வெறும் 10 நிமிஷத்துல. அதில் 2 ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு கீழே கருவளை தாண்ட மெதுவா ஐஸ் கியூபை வச்சு அழுத்தம் கொடுக்க கூடாது. நம்ம காப்பி கொட்டையில அரைச்ச காப்பி தூள், இயற்கையான தேன். அடுத்தது நம்மளே அரைச்ச தேங்காய் எண்ணெய் நல்லா இந்த பதத்துக்கு கலக்கி வச்சுக்கலாம். நல்லா இப்படி கலக்கிட்டா முழு ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க, 10 நிமிஷம் ஊறட்டும். ஓகே, ஐஸ் கியூப்ஸ் போடுற வரைக்கும் சரிதான். ஆனால் காஃபி ஸ்க்ரப் ப்ளஸ் கோகனட் ஆயில் கண்டிப்பாக கண்ணுக்கு கீழே போடுற விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற இந்த ஏரியாவில் நீங்கள் நார்மலாக உங்களோட சீரம்ஸ் எடுத்து போடுறீங்க. ஈவன் சில பேருக்கு சன்ஸ்க்ரீன் போட்டால் கூட எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரீசன் இந்த ஸ்கின் வந்துட்டு ரொம்ப தின் மெல்லிஸாக இருக்கும். இதுக்கு கீழே நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, பிளட் வெசல்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ இதில் போட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸ் இன்னும் நல்லா பிரேக் ஆகி இன்னும் பிக்மெண்டேஷன் ஆப்வியஸாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்க்ரப்பிங் கண்ணை சுற்றி கண்டிப்பாக உங்கள் பிக்மெண்டேஷன் இருக்கிறத விட ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர கம்மியாக போகிறது கிடையாது. இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோமோ பார்ப்போம்.